ஹாய் கேஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தென்னையில் வரக்கூடிய வாடல் நோய்னா என்ன, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தென்னை சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னையில் நான் சொன்ன மாதிரியே தாங்க வாடல் நோய் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று. அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மழை சீசன் வந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த தென்னையில் வந்து குறிப்பாக இந்த வாடல் நோய்ங்கிறது வந்து ஆரம்பிக்கும். இது வந்து நோயினாலையும் வரலாம், இல்லைனா சத்து பற்றாக்குறையினாலும் ஏற்படலாம். இது ரெண்டு வகையாக இருக்கும், சரிங்களா. அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதோட வகையை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம அதற்கான மருந்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படிங்கிறப்ப அது நோய்க்கு சத்து பற்றாக்குறை மருந்து கொடுத்தாலும் செயல்படாது, இல்லை சத்து பற்றாக்குறைக்கு நோய்க்கான மருந்து கொடுத்தாலும் செயல்படாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது ஒரே மருந்து தான். நோயினாலும் அதே மருந்து தான், சத்து பற்றாக்குறையினாலும் அதே மருந்து தான். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. இதில் வந்து குறிப்பாக தஞ்சாவூர் வாடல் நோய், கேரளா வாடல் நோய் அப்படிங்கிற ரெண்டு நோய் வந்து இருக்குங்க நம்ம தென்னை மரத்துக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் நோய் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. நோய் அப்படிங்கிறப்ப தென்னை மட்டைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மஞ்சள் நிறமா மாறும், இல்லைன்னா பழுத்து அப்படியே தண்டு பகுதியை நோக்கி தொங்க ஆரம்பிக்கும். இதுதான் நோய்க்கான அறிகுறி, சரிங்களா. இதுவே சத்து பற்றாக்குறை அப்படின்னா இந்த மஞ்சள் நிறமா இல்ல பழுப்பு நிறமா மாறாம மட்டை வந்து பச்சையா இருக்கும் போதே தண்டு பகுதியை நோக்கி தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது வந்து சத்து பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இப்ப நோய்னா என்ன, சத்து பற்றாக்குறைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாங்க. இந்த நோய் சத்து பற்றாக்குறை இது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மரத்துக்கு தேவையான பொட்டாஸ், கால்சியம், பாஸ்பரஸ், காப்பர், இந்த 4 வகையான சத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த 4 வகையான சத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்கிறப்பவோ இல்ல அதோட பர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது சரியாம கிடைக்கிறப்பயோ உங்களுக்கு இந்த நோய் வந்து ஏற்படும். இல்லைன்னா சத்து பற்றாக்குறையினாலும் வந்து இது வந்து ஏற்படும். இதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றது, எப்படி இந்த நாளையும் வந்து கரெக்டான ஒரு பர்சன்டேஜ்ல வந்து கொடுக்கறது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்டா பக்கெட்ல ப்ளூ பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இதுக்கு ஒரே ஒரு மருந்துங்க. இந்த ஒரே மருந்து வந்து நோயினாலும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும், அதே சமயத்துல சத்து பற்றாக்குறையினாலும் உங்களுக்கு அந்த சத்துக்களை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுல வந்து நம்ம வந்து சொன்னோம் பாத்தீங்களா, பொட்டாஸ், பாஸ்பரஸ், காப்பர், கால்சியம், இது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குங்க. இது வந்து பேரூட்டச்சத்தும் இருக்கும், நுண்ணூட்டச்சத்துக்களும் இருக்கு, சரிங்களா. பொட்டாஸ், பாஸ்பரஸ் அப்படிங்கிற பேரூட்டச்சத்துக்களோட குறைபாடையும் இது வந்து சரி பண்ணும். அதே சமயத்துல கால்சியம், காப்பர் அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்துக்கான குறைபாடையும் இது வந்து சரி பண்ணும். இதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு வந்து 20 கிலோ அல்லது 150 மரத்துக்கு 20 கிலோ அப்படிங்கிற விதத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். 4 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல முறையில பூ எடுத்து அது தேங்காயா மாறி உங்களுக்கு நல்ல ஒரு சாகுபடியை வந்து கொடுக்குங்க. இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, 150 லிட்டர் தண்ணியில இந்த 20 கிலோ பக்கெட்டை வந்து கரைச்சிட்டு மரத்துக்கு 1 லிட்டர் வீதம் அப்படிங்கிற விதத்துல வந்து ஊத்தி விட்டீங்கன்னா போதும். அதாவது மரத்தை சுத்தி வட்டமா நீங்க பாத்தி கட்டி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பாத்தியில அரை வட்ட வடிவத்துக்கு மட்டும் ஊத்துங்க. இது 1 லிட்டர் தான் ஊத்தணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு 150 மரம் இருக்குதுன்னா நீங்க 300 லிட்டர் தண்ணியில கூட கலந்து இதை வந்து ஊத்தலாம். மரத்துக்கு 2 லிட்டர் அப்படிங்கிற விதத்தோட ஊத்தலாம். ஆனா ஊத்தும் பொழுது வட்ட வடிவமான அந்த பாத்தியில ஏதாவது ஒரு அரைவட்ட பகுதிக்கு வந்து ஊத்திட்டீங்கன்னாவே போதும். இது 4 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து யூஸ் பண்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த பக்கெட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆர் கால் பண்ணுங்க. உங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்க. அடுத்த நாளே உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். தென்னை மரத்துல மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.